டே 16 16ஆம் நாள் இன்றைக்கு. நம்ம யோவான் 6வது அதிகாரம் 27லிருந்து 29வது வசனத்திலிருந்து தேவனுடைய பணியை செய்வது, டூயிங் த ஒர்க் ஆஃப் காட். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு அப்பம் கொடுத்ததற்கு பின்பாக, நேற்றைக்கு நம்ம பார்த்தோம் எப்படி நானே ஜீவ அப்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொன்னார். அதற்கு பின்பாக இங்கே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இங்கே திரளான கூட்டம் அவரை பின்பற்றி வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணும், இன்னும் அப்பம் வேணும் அப்படிங்கிற ஒரு காரியம். ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதை வைத்து அவர்களுக்கு ஒரு ஆழமான சத்தியத்தை சொல்லி கொடுக்குறாரு. தேவனுடைய பணி என்பது என்னன்னா, நம்ம பரபரப்பாக ஏதாவது வேலை செய்கிறதில்ல, அவரை விசுவாசித்து வாழக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் நான் அடிக்கொரு முறை சொல்லுவேன், கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ பெர்ஃபார்மன்ஸ் பட் வித் ட்ரஸ்ட். நம்ம என்னென்ன காரியங்கள் செய்கிறோம், பரபரப்பாக அது செய்கிறோம், அதனால இல்லை. நாம் தேவனை எந்த அளவிற்கு விசுவாசித்து அவருக்கென்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஏன்னா நான் எப்பவுமே சொல்லக்கூடியது, நம்ம இதை செஞ்சு அதை செஞ்சு கர்த்தர்கிட்ட பிரியமாயிருவோமா அப்படிங்கிற காட்டிலும் 2 கையையும் தூக்கிட்டு, லார்ட் ஐ சரண்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை விசுவாசிக்கிறேன், உம்முடைய சித்தம் எம்முடைய சித்தம் அன்று சொல்லக்கூடியதா நம்ம முழுமையாக ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். எனக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் அழிந்து போகிற உணவிற்காக அலையாதீங்க. அப்போ என்னென்னா, நம்முடைய ப்ரையாரிட்டி தப்பாக போயிடுச்சா, மிஸ்பிளேஸ்டு ப்ரையாரிட்டின்னு பார்க்குறோமா? எதுக்காக நம்ம முதல்ல இது பண்ணணும்? ஏன்னா அங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஏன்னா இந்த ஜனங்கள் பூரா எதுக்காக வர்றாங்க, அவங்க இப்போ ஒரு டெம்பரவரியாக ஒரு தற்காலிகமாக அவங்கள திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். அது மாத்திரமில்ல, அது மாம்ச பிரகாரமாக சாப்பிடக்கூடிய ஒரு காரியம். அப்போ இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, உங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணாதீங்க, இந்த சாப்பிட்ற காரியத்துக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொலைக்காதீங்க. இப்போ நம்ம பொதுவாக நம்ம இந்த 21 நாள் உபவாசம் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா நம்ம இந்த சாப்பாடு தான் நம்ம வாழ்க்கைக்கு அவசியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதா. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கலாம், ஸ்டில் வி கேன் மிஸ் காட்ஸ் ஒர்க். தேவனுடைய வேலையை விட்டுறலாமா? நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய முறையில் வெறுமையாக இருக்க முடியுமா? நம்ம ரொம்ப உலக பிரகாரமாக பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்னங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, இது நீ எதுக்காக இது பண்ணணும், முதல்ல மிஸ்பிளேஸ்ட் ப்ரையாரிட்டி. நீ என்ன பண்ணு, அழிந்து போகாத பரலோகத்துக்குள்ள நித்திய வாழ்க்கைக்கான காரியங்களை தேடுங்க. அப்போ என்ன முதல்ல என்ன பண்ணணும், நம்ம ஒரு நித்திய வாழ்க்கை, ஒரு ஆவிக்குரிய முறையில் நம்மளை ஒரு பலப்படுத்தக்கூடியது, அதே மாதிரி தேவனுடனான உறவை நம்ம பலப்படுத்தக்கூடியது. இங்கே சாப்பாடு என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஏர்ன் பண்ணதா சொல்லலை. என்ன, அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. யார் மூலமா? தேவகுமாரன் மூலமாய். அப்போ தேவனுடைய வேலை எங்கே தொடங்குதுன்னா, நம்ம அவற்றிலிருந்து என்ன பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லக்கூடியதா. எனக்கு மனுஷனுடைய ஒரு விருப்பம் என்ன, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. இங்கே இந்த உடனே ஜனங்கள்லாம் என்ன கேட்குறாங்க, நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா நம்மகிட்ட எப்பயுமே என்ன 3 ஸ்டெப் ஃபார்முலா, 4 ஸ்டெப் ஃபார்முலா, இல்லை 5 ஸ்டெப் ஃபார்முலா, இல்லை இது இல்லைன்னா செக்லிஸ்ட், இது ஒன்று, ஓகே இது பண்ணிட்டியா, இது பண்ணிட்டியா, இது பண்ணிட்டியா, இது பண்ணிட்டியா. ஆனால் இயேசு கிறிஸ்து அது என்ன சொல்கிறாரு, இது அப்படி இல்லை. நான் என்ன, திஸ் இஸ் த ஒர்க் ஆஃப் காட் ஐ டூ தட் ஐ பிலீவ் என்று சொல்லக்கூடியதாக. என்ன, நீ தேவனை விசுவாசிக்கக்கூடியதாக. ஏன்னா இங்கே விசுவாசின்னு சொல்லும்போது முழுமையாக அவரை நம்புவது, முழுமையாக அவரிடம் ஒப்பு கொடுப்பது, அவருக்குள் சார்ந்திருப்பது என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இங்கே விசுவாசங்கிறது என்ன, அவருடைய ஆழமான மனசில் என்ன இருக்குங்கிறத புரிந்து கொண்டு கீழ்ப்படியக்கூடியதாக. அதே சமயத்தில் விசுவாசம்னா அதுக்காக சோம்பேறித்தனமாக நான் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது இல்லை. என்ன, இது நான் எதுக்காக பண்ணுறேன், நான் தேவனுக்கென்று செய்யக்கூடிய ஒரு காரியமா. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், அதனால் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னா,
எல்லா வேலைக்கு மேலாக கர்த்தரை விசுவாசிக்கக்கூடியவனாக. அப்ப என்னன்னா, நான் கர்த்தருக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் எங்க இருந்து தொடங்க தெரியுமா? நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவன் மேல எந்த அளவுக்கு விசுவாசம் வைத்திருக்கிறனோ அங்கதான் என்னுடைய வேலை தொடங்குகிறது. அப்ப என்னன்னா, எல்லாவற்றிற்கு மேலாக நான் தேவனுடைய காரியங்களை செய்யக்கூடியவனா இருக்கிறேனா? அப்ப எப்ப நீங்க தேவனுடைய காரியத்தை செய்ய முடியும்? எப்ப நீங்க நேற்றைக்கு பார்த்தது போல அவர் இயேசு கிறிஸ்துவே என்னுடைய ஜீவ அப்பம் என்று சொல்லும்போது, அவர் உங்களுக்குள்ள வரும்போது, அவரோடு நீங்க வாழும்போது, அவர் சொல்ற வேலையை நீங்க கேட்டு முழுமையா செய்யும்போது கர்த்தருக்குரிய வேலையை செய்வீங்க. இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஆபிரகாமை தான் சொல்லணும். ஆபிரகாம் 15வது அதிகாரத்தில் 6வது வசனம் என்ன? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதி என்று எண்ணப்பட்டது என்று சொல்லக்கூடியதாக. ஆனா ஆபிரகாமோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவர் என்ன, ஒரு பிள்ளையே இல்லாம எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனா இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுதுங்கிறாரு. விசுவாசிச்சாரா? விசுவாசிச்சாரு. அதனாலதான் காலம் சென்ற பிறகு பிள்ளையை விசுவாசித்து என்ன பிள்ளையை பெற்றெடுத்தாரு. அதற்கு பின்பாக உன் பிள்ளையை கொண்டு எனக்கு பலி கொடுக்கும் போதும் அதற்கும் கீழ்ப்படிந்து சரண்டர் முழுமையாக ஒப்பு கொடுக்கக்கூடிய காரியம். அப்ப நீங்க உங்க விசுவாசத்துல செய்யக்கூடிய ஒரு காரியம் கர்த்தருக்கு ஒரு விருப்பம் உள்ளதா, கர்த்தருக்கு ஒரு பிரியமுள்ள ஒரு காரியமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்ம முதல்ல கர்த்தருக்கு நம்ம பணி செய்வதுங்கிறது அவரோடு நம்ம இருக்கணும். நம்முடைய எண்ணங்களும் அவருடைய எண்ணங்களும், நம்முடைய சித்தமும் அவருடைய சித்தமும் ஒன்றாகக்கூடியதா. அப்ப நம்ம அப்படி வரும்போது என்ன பண்றோம்? நம்ம செய்யக்கூடியது என்ன? விசுவாசத்துல செய்யக்கூடிய ஒரு கிரியைகளாக மாறிவிடும். ஆபிரகாம் அதை தான் செய்தாரு. அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்றாரு? அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதி என்று எண்ணப்பட்டது. எனக்கு இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் முல்லர் தான். ஜார்ஜ் முல்லர் நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். அவர் பிரிஸ்டல்ல இருந்தாரு. அவர் ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்தினாரு. 19வது நூற்றாண்டுல வாழ்ந்தவர். என்னன்னா, அவருடைய அனாதை விடுதிக்கு ஒரு நாள் அவர் யாருக்கிட்ட எந்த காசும் கேட்டது கிடையாது. எங்கேயும் போய் ஃபண்ட் ரைசிங் சொல்லி பணம் இது தேவைன்னு சொல்லி இது பண்ண கிடையாது. அவருடைய தேவைகளை யாருக்கும் சொன்னதும் கிடையாது. ஆனா அவருடைய மொத்த மினிஸ்ட்ரி என்ன தெரியுமா ஆச்சு? ஜெகோவா ஜெயரா, என்னுடைய தேவன் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். அவ்வளவுதான், பீரியட், முடிஞ்சு போச்சு. இது ஒண்ணுதான் அவருடைய மொத்த ஊழியத்தினுடைய அடிப்படை. என்ன? என் தேவன் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார் என்று சொல்லி அதுல முடிச்சிட்டாரு. அதனால என்ன பண்ணாருன்னா, நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல எதுவுமே இருக்காது, எல்லாமே எம்டியா இருக்கும். அது ஆனா ஒரு இது கூட இருக்காது. ஆனா சரியான நேரத்துல எல்லா நேரத்திலையும் அவருக்கு என்னென்ன தேவையோ அது கிடைக்கும். சமயத்துல பாத்தீங்கன்னா, பால் ஏத்திட்டு வந்த வண்டி பிரேக் டவுன் ஆயிரும், இல்ல பிரெட் எடுத்துட்டு வந்த வண்டி இது ரிப்பேர் ஆகி போயிடும், இல்லை யாராவது ஒருத்தவங்க கதவை தட்டி எதிர்பாராத நேரத்தில் கொண்டு ஐயா எங்ககிட்ட இந்த மாதிரி சாப்பாடு நிறையா மிச்சம் ஆகி போச்சு, அப்படி நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் நிறைய பேர் செய்வாங்க. என்ன, நம்ம அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் செய்தாரு. என்ன பண்ணாரு? கர்த்தருடைய வேலையை பார்த்தாரு. எப்படி செஞ்சாரு? கர்த்தரோட இருந்தார். அப்ப என்னன்னா, முதலாவது நம்ம கர்த்தருக்கு பணி செய்வது என்பன்னா எங்க தொடங்குது? நாம் கர்த்தர் மேல் எந்த அளவு விசுவாசத்துல இருக்கிறோம். அப்ப விசுவாசத்துல இருக்கிறோம்னா முழுமையாக அவரை நம்பி செய்றீங்களா? நம்ம எல்லாரும் விசுவாசிப்போம், ஆனா அவரை நம்பி முழுமையா காரியம் செய்யக்கூடியவங்களா? ஏன்னா ஒரு சிலர் என்ன, நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு, வேலைக்கு போகாம இருக்கிறது, அது விசுவாசம் கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா என்னுடைய விசுவாசம் என்ன பண்ணுது? என்னை முழுமையாய் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்ப நான் சரியான முறையில கர்த்தரை விசுவாசிச்சேன்னா சரியான முறையில காரியங்களை செய்வேன். அப்ப நம்ம எதுக்கு இந்த உபவாச ஜெபம் பண்றோம் தெரியுமா? இந்த உபவாச ஜெபம் என்ன பண்ணுது? நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், எனக்கு கர்த்தருடைய சத்தம் தெளிவா கேட்கணும். ஏன்னா அவர் சொல்றதை நான் செய்யணும் இல்லையா? அப்ப இந்த சத்தம் கேட்கணும். அப்ப என்ன பண்றேன்? என் வயிற்று சத்தத்தை குறைக்கிறேன். நமக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் நல்லா. ஏன்னா நம்ம ப்ரேயர் மீட்டிங்கில் உட்காந்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா டொர் டொர்ன்னு வயிற்றுக்குள்ளே சத்தம் ஓடுறது கேட்கும்.
இது எப்பயுமே நமக்குள்ள சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அது வேணும், இது வேணும், இப்படி நிறைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த சத்தத்தெல்லாம் குறைச்சி, ஆண்டவரே உம்முடைய சத்தம் எனக்கு தெளிவாய் கேட்க வேண்டும். இந்த 2026ல் நான் என்ன செய்யணும்? நான் குடும்பமா என்ன செய்யணும்? சபையா நாங்க என்ன செய்யணும்? எங்களோட பேசுங்க. ஆண்டவரே உங்களுடைய சத்தம் எங்களுக்கு தெளிவாய் தொனிக்கட்டும். இதுதான் அந்த உபவாசத்தினுடைய என்ன தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு அவர் என்ன சொல்றாருங்கிறது தெரியணும். அவரை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா நான் முழுமையா ஒப்பு கொடுத்தனா, அவருடைய சத்தம் கேட்டுச்சா? மார்ட்டின் லூத்தர் அழகா சொல்றாரு, நீ எழுதுகிற அந்த கோட்டு தான் எழுதியிருக்கோம். வேலை வேலை வேலை, காலை முதல் இரவு வரை உண்மையில் நான் செய்ய வேண்டியது அதிகமாய் இருப்பதால், என்ன வேலை வேலை வேலைன்னு நான் காலையிலேருந்து ஒரே ராத்திரி வரைக்கும் செய்ய வேண்டி இருப்பதனால முதல் 3 மணி நேரத்தை நான் பிரார்த்தனையில் செலவிட வேண்டும். என்ன ஃபர்ஸ்ட் 3 hours நான் ப்ரே பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. எனக்கு அருமையானவர்களே, இந்த 21 நாள் நம்ம ஜெபம் பண்ணுவது மாத்திரம் இல்லை, இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி நான் என்ன செய்யணும், நாங்கள் குடும்பமாக என்ன செய்யணும், சபையாக நாங்கள் என்ன செய்யணும், எங்கிட்ட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சத்தம் தெளிவாய் கேட்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? வாங்க நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம்.